நிறைய பேர்த்தோட எதிர்பார்ப்பு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஹை ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ யாருமே வந்து லோவர் ரிட்டர்ன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே கிடையாது. ஸோ எனக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம மார்க்கெட்டில் ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இருக்குது, லோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இருக்குது. பட் இங்கே ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு ரிட்டர்ன்ஸ் மட்டும் கிடையாதுங்க, ரிஸ்க்கு. ஸோ இந்த ரிஸ்க்கை நீங்கள் எந்த லெவலுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ இதை கம்பேர் பண்ணி தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ரிஸ்க் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியது டெஃபினட்டாக ஹை ரிஸ்க்காக தாங்க இருக்கும். ஸோ வேறு டவுட்டே இல்லை. ஸோ ஹை ரிஸ்க் இருக்கிறது தான் ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த கேட்டகரியில் வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு, கிரிப்டோ கரன்சி, ஃபாரெக்ஸு. ஸோ இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே ஹைலி ரிஸ்க் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே ஹைலி ரிஸ்க் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ மாட்ரேட்டான ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத ஆப்ஷன்ஸில் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, பாண்டு மாடரேட் ரிஸ்கா? அது என்ன பாண்டு மாடரேட் ரிஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்சிடி, அதுக்கப்புறம் நிறைய டிபெஞ்சர்ஸ், ஸோ இந்த மாதிரியான பாண்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. ஸோ இந்த பாண்ட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் பாண்டுன்னு போடுங்க. தென் வந்து அதை பற்றி நான் அடுத்த வீடியோஸில் ஃபுல்லாக என்ன டீட்டெயிலாக நான் உங்களுக்கு என்சிடினா என்ன, நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் போடுறேன். ஸோ இது இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி லோவர் ரிட்டர்ன்ஸ் வித் லோவர் ரிஸ்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் எஃப்டி, ஆர்டி, இன்சூரன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் 3 விதமான கேட்டகரிஸ், அசட் கேட்டகரிஸ். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ரிஸ்க்கு எந்தெந்த லெவலுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. பட் இதை நம்ம எப்படி ரிஸ்க்கை வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெரி வெரி லாங் டேர்மாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் த ரிஸ்க்கை நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லை என்னோடய கோல் வந்து ரொம்ப ஷார்ட் டேர்மில் தான் இருக்குது, 1 இயர்க்குள்ளே இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக யூ வில் கோ வித் த லோவர் ரிஸ்கில் தான் நீங்கள் போய் ஆகணும். ஏன்னா ஹை ரிஸ்க் வச்சுட்டு நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடக்கூடாது. ஸோ தட்ஸ் இட்டுங்க. இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.